வணக்கம் மக்களே, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஹோட்டல் ஸ்டைலில் கிச்சடி எப்படி செய்யலாம் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு தவா எடுத்துக்கிட்டேன். ஸோ அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா சூடானதும் ஸோ ஒரு பாக்கெட் அளவுக்கு நான் சேமியா எடுத்துக்கிட்டேன். ஸோ அல்லது ஒரு பவுல் அளவுக்கு கணக்கு வச்சுங்க வந்து ஆட் பண்ணலாம். ஸோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணாலே போதுமானது. அது கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனாலே நம்ம எடுத்துடலாம். இங்க பாருங்க நல்லா ஸோ கலர் கொஞ்சம் மாறிடுச்சு. அவ்வளோதான், ஆஃப் பண்ணி இதை வந்து ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். ஸோ அதே தவால பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா சூடானதும் 2 லவங்கம், ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை ஸோ இதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. ஸோ சோம்பு நல்லா கொஞ்சம் வதக்கிடலாம். வதக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டாக கட் பண்ணி வச்சுட்டு அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயத்தை ரொம்ப நேரம் நம்ம வந்து வதக்கணும் அவசியமே கிடையாது. ஒரு நிமிஷம் போல் வதனாலே போதுமானது. இதில் தேவையான அளவுக்கு கறிவேப்பிலை, ஸோ ஒரு 10 ஸோ முந்திரி பருப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எண்ணெயிலே வதக்கி நம்ம பண்ணலாம். எண்ணெயில் ரொம்ப வதக்குனீங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது கருகிடும். அதனால போதே ஸோ வெங்காயம் வந்து வதக்கும் போதே இந்த முந்திரியும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இதில் 2 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டாச்சு. ஸோ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். 2 தக்காளி நீட்டாக கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ண தேவையில்ல. ஸோ அந்த தக்காளியும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். ஸோ நல்லா இந்த வெங்காயம் தக்காளி வதங்கணும். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். ஸோ 1 கப் அளவுக்கு சேமியா எடுத்துட்டா ஒரு 1.5 கப் அளவுக்கு நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி நல்லா சூடானதும் ஸோ நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருந்த இந்த சேமியா வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்க சேமியா வந்து ஆட் பண்ணியாச்சு. நல்லா அங்கே கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு 2 நிமிஷம் தான் அதுக்குள்ள சில சேமியாலாம் நல்லா குக் ஆகிடும். ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு கொத்தமல்லி இலை இதையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே ட்ரையாக நல்லா உதிரியாக நமக்கு வர ஆரம்பிச்சிடும். எப்பயும் செய்கிற கிச்சடியை விட இது போல் இந்த சேமியா கிச்சடி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.